செலினா, விவரங்கள். வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று சென்னையிலிருந்து கேரளா புறப்பட்டிருந்தார். குறிப்பாக சேலம் கோட்டயம் மாவட்டத்தில் கோயில் நினைவு போராட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தமிழகத்திலிருந்து சென்ற பெரியார் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதின் நினைவாக பெரியாருக்கு வைக்கத்தில் சிலை என்பது அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1994ஆம் ஆண்டு சிலை மற்றும் நினைவகம் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நினைவகம் என்பது பழமையாக இருந்ததால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது குறிப்பாக 8.14 கோடி மதிப்பீட்டில் அந்த நினைவகம் என்பது புனரமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையிலான குழு நேரடியாக அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நினைவகம் என்பது புதுப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக புதுப்பிக்கப்பட்ட நினைவகத்தில் பெரியாரின் சிலை, பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாக்கம் செய்யக்கூடிய புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர கண்காட்சியகம், நூலகம், பார்வையாளர்கள் மடம், அதே போல சிறுவர் பூங்கா உள்ளிட்டவைகள் அமைந்திருக்கிறது. அதே போல நூலகத்தில் பெரியாரின் நூலகம் என்பது அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக பெரியாரின் வாழ்க்கை வரலாறு விரிவாக்கம் புகைப்படம் அடங்கிய நிரந்தர கண்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். அதில் பெரியாரின் சிறிய வயதிலிருந்து அவர் இருந்த வரையிலும் இருந்த புகைப்படம், அதே போல அவரை நினைவூட்டும் வகையில் பல்வேறு புகைப்படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்பட கண்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்தையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய சிறுவர் பூங்கா உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் பார்வையிட்டு திறந்து இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள வைக்கத்திற்கு சென்றிருந்த நிலையில் இன்று அவர் குறிப்பாக பெரியாரின் நினைவாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சீரமைக்கப்பட்ட நினைவகம், அதே போல அவரது நூலகம் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கேரள மாநிலம் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியாரின் நினைவகத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். இதனையடுத்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.